தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். சென்னையிலிருந்து திருத்தணி செல்லக்கூடிய ட்ரெயின்ல வடமாநில இளைஞர் ஒருவர் கொடூரமான முறையில தாக்கப்பட்டு அந்த வீடியோ நம்ம எல்லாரும் பார்த்திருப்போம். அதை பற்றி நம்ம சேனல்லையும் பேசியிருப்போம். அந்த இளைஞர் தற்பொழுது உயிருக்கு போராடிட்டு இருக்காரு. இந்த சம்பவம் வட இந்தியாவிலும் தற்பொழுது பேசுபொருளா மாறி இருக்கு. இதுல காவல்துறையோட செயல்பாடுகள், திமுக அரசாங்கத்தினுடைய செயல்பாடுகள் திருப்திகரமா இருக்கா அப்படின்னு கேட்டா அந்த இடத்துல கேள்விக்குறிதாங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா, இந்த குற்ற சம்பவத்துல ஈடுபட்ட 4 பேர்ல ஒருத்தனை கால் ஊனம் அப்படின்னு சொல்லி ஜாமீன் கொடுத்திருக்கிறாங்க, ஊனமுற்றோர் அப்படின்னு சொல்லி ஜாமீன் கொடுத்திருக்காங்க. இன்னும் 3 பேரை சிறார்கள் அப்படின்னு சொல்லி சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பிட்டாங்க. சரி, ஓகே, சட்டப்படி அவங்க என்ன செய்யணுமோ செஞ்சிருக்காங்க. ஆனா ஏன் ஜாமீன் கொடுத்தாங்க அப்படிங்கறது தான் கேள்வி. இப்போ 18 வயசுக்கு கீழே இருக்காங்க, நீங்க சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்புறீங்க சட்டப்படி, ஓகே. ஆனா ஜாமீன் ஏன் கொடுத்தீங்க? அவன் கால் ஊனமா இருந்தா அதுக்காக அவன் ரவுடி இல்லைன்னு ஆயிடுமா? அவன் செஞ்சது தப்பு இல்லைன்னு ஆயிடுமா? இதுதான் காவல்துறையோட ஒரு கேவலமான செயல். எதனால சொல்றேன் அப்படின்னா, நிச்சயமா இந்த 4 பேரை காப்பாத்துறதுக்காக சென்னையில அந்த பசங்களோட ஏரியாவில் இருக்கக்கூடிய லோக்கல் பொலிட்டீஷியன்ஸ் யாராவது பிரஷர் பண்ணிருப்பாங்க. இந்த லோக்கல் பொலிட்டீஷியன்ஸ் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இந்த வட்ட செயலாளர், மாவட்ட செயலாளர், பகுதி செயலாளர், லோக்கல் கவுன்சிலரு, இந்த மாதிரியான உள்ளூர் அரசியல்வாதிகளோட துணையோட தான் ஒரு சிட்டிலையும் பாத்தீங்கன்னா ரவுடிகள் உருவாகுறாங்க. சரிங்களா? அதுவும் வட சென்னையெல்லாம் சொல்லவே தேவையில்லை. சென்னையை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா லோக்கல் அரசியல்வாதிகள் சப்போர்ட் இல்லாம எந்த ரவுடிகளுமே அங்க சுத்த முடியாது. அப்போ காவல்துறை இந்த ரவுடிகளை அரெஸ்ட் பண்ணாலுமே அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, கட்சிக்காரங்க கிட்ட இருந்து பிரஷர் வருது. ஏதோ ஒரு கட்சி, நான் இந்த கட்சி தான் அப்படின்னு குறிப்பிட்டு சொல்லல, ஏதோ ஒரு கட்சியில இருந்து சப்போர்ட் வருது. ஒரு ரவுடியும் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு கட்சி பின்னணியில தான் இயங்கிட்டு இருக்காங்க. எந்த ரவுடியை அரெஸ்ட் பண்ணாலும், இந்த மாதிரி சின்ன பசங்க தப்பு பண்றாங்க இல்லையா, இவங்களெல்லாம் கஞ்சா குடிச்சிட்டு தப்பு பண்ற பசங்களை அரெஸ்ட் பண்ணாலும் ஒவ்வொருத்தனும் ஏதோ ஒரு கட்சி ஆளை கூட வச்சுக்கிட்டு பண்றான். இப்ப அரெஸ்ட் பண்ணி போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டு வராங்கன்னு வைங்களேன், உடனே என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவன் அவனுக்கு தெரிஞ்ச அரசியல்வாதிக்கு சொல்லுவான். அவனோ அல்லது அவங்களுடைய வீட்டுல இருக்கிறவங்களோ சொல்லுவாங்க. உடனே அந்த அரசியல்வாதி போலீஸ் ஸ்டேஷன் வருவார், வக்கீலோட வருவார், பேசுவார். உடனடியா அவங்கள வெளியில அனுப்புறதுக்கு என்ன வேலையோ அதை பார்ப்பார். சோ இந்த மாதிரி தான் குற்றவாளிகள் சென்னையில உருவாக்கப்படுறாங்க. அதுவும் வட சென்னையில இப்படித்தான் 100% நடக்கும். இதுல வட சென்னை திரைப்படத்தையும் டேக் பண்ணி போடுறாங்க. பொதுமக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த வட சென்னை திரைப்படத்தோட பிஜிஎம் எல்லாம் போட்டு இந்த பசங்க அலப்பற பண்றாங்க சோசியல் மீடியால. சோ வட சென்னை மாதிரியான திரைப்படங்கள் மறுபடியும் வட சென்னை மக்களை அந்த ரவுடி கலாச்சாரத்துக்கு கூட்டிட்டு போகுதோ அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதுங்க. இப்போ 1970கள் 80கள் 90கள் எல்லாம் பாத்தீங்கன்னா வட சென்னையில இந்த ரவுடிகளோட அட்டூழியம் அப்படிங்கிறது அதிகமாவே இருந்தது. அதுக்கப்புறம் ஒரு 2000க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் இந்த ரவுடிகளோட தலையீடெல்லாம் குறைச்சிட்டாங்க. நிறைய என்கவுண்டர் எல்லாம் பண்ணி குறைச்சாங்க. ஆனா இப்ப மறுபடியும் இந்த ஜெனரேஷன், இந்த 2K கிட்ஸ் ஜெனரேஷன் மறுபடியும் வட சென்னையில ரவுடிகளா உருவாகுறாங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட்டும் எழுது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, சோசியல் மீடியால இவங்க போடக்கூடிய ரீல்ஸா இருக்கட்டும், பிறந்த நாள்ல இவங்க கத்திய வச்சு கேக் வெட்டுறதா இருக்கட்டும், வட சென்னை மாதிரியான திரைப்படங்கள், மெட்ராஸ் மாதிரியான திரைப்படங்கள், இந்த மாதிரி சினிமாக்கள் தொடர்ந்து வட சென்னைய ரொம்ப தவறாவே காட்டுறாங்க. வட சென்னைனா அங்க ரவுடிசம் தான் இருக்கும். அங்க இருக்கிற பசங்க போதைப் பொருள் எடுத்துப்பாங்க, கஞ்சா அடிப்பாங்க, அவங்க கேங்கா சுத்தி ரவுடிசம் பண்ணுவாங்க. இப்படித்தான் அந்த வட சென்னையை காட்டுறாங்க. சோ இதை பார்க்கும் பொழுது வட சென்னையில இருக்கக்கூடிய அங்கு பிறந்து வளரக்கூடிய இளைஞர்கள், குழந்தைகள் அவங்க என்ன பண்ணுவாங்க, ஓ நம்ம ஊர்னா இப்படித்தான், நம்ம ஏரியானா இப்படித்தான் அப்படின்னு இவங்களுக்கும் அந்த மைண்ட்ல பிக்ஸ் ஆகுது திரைப்படங்களை பார்த்து. சோ அதனுடைய வெளிப்பாடு தான் இப்ப இந்த மாதிரியான குற்ற சம்பவங்களுக்கு காரணம் அப்படின்னு நான் சொல்றேன். பொதுமக்களும் அதை தான் சொல்றாங்க. சோ வெற்றிமாறன் மாதிரியான இயக்குனர்கள் ஏன் இந்த மாதிரி படம் எடுக்கணும்? இப்ப விடுதலை எடுத்தீங்க, அந்த வாச்சாத்தி படுகொலை அது சம்பந்தமா எடுத்தீங்க, நல்லா இருந்துச்சு. சோ அதெல்லாம் எடுக்கும்பொழுது அந்த மாதிரி காட்டுங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை, சென்னையில வட சென்னைனா இப்படித்தான், அந்த மக்கள்னா இப்படித்தான், அந்த இளைஞர்கள்னா இப்படித்தான் அப்படின்னு முத்திர குத்துற மாதிரி படம் எடுக்காதீங்க. அது இந்த ரஞ்சிதா இருக்கட்டும், மாரி செல்வராஜா இருக்கட்டும், வெற்றிமாறனா இருக்கட்டும், யாரா வேணாலும் இருக்கட்டும். சோ வட சென்னை மக்களே அதை விரும்பல. அங்க இருக்கக்கூடிய பெண்களே என்ன சொல்றாங்க அப்படின்னா, எதுக்காக எங்க ஏரியாவை தப்பா காட்டுறீங்க அப்படின்னு தான் கேக்குறாங்க. ஆக மொத்தம் சினிமா ஒரு முக்கியமான காரணம். அதுவும் இந்த ரீல்ஸ் மோகம் அப்படிங்கிறது இப்ப இருக்கு. அப்பெல்லாம் சோசியல் மீடியா கிடையாது.
சோ இந்த சோசியல் மீடியால இப்போதைக்கு ரீல்ஸ் போடுற ட்ரெண்ட், எந்த ரீல்ஸ் வந்து அதிக லைக்ஸ் வருது, அதிக வியூஸ் வருது, சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இளைஞர் கூட்டம் மூழ்கி போய் கிடக்குறாங்க. சோ அந்த சினிமா பாடல்களோட பிஜிஎம், அந்த படத்தோட பிஜிஎம் எல்லாம் போட்டு இவங்க அதுல ஆக்ட் பண்ணி அந்த மாதிரி வந்து கெத்து காட்டுறது, சோ இந்த மாதிரியான விஷயங்கள் அதிகமா சோசியல் மீடியாவிலயும் இருக்கு. காவல்துறைக்கு எல்லாமே தெரியுங்க. காவல்துறை மேல கோபம் இருக்கு, இருந்தாலும் காவல்துறையோட கைகள் கட்டப்பட்டிருக்கோ அப்படிங்கிற ஒரு சந்தேகமும் இருக்கு. காவல்துறையிட்ட கேட்டா என்ன சொல்றாங்கன்னா, பொலிட்டீஷியன்ஸை மீறி எங்களால என்னங்க பண்ண முடியும், ரவுடிகளுக்கு அவங்க சப்போர்ட்டா இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ காவல்துறையை நாம குறை சொல்ல முடியாது. ஏன்னா காவல்துறை முதலமைச்சரோட கட்டுப்பாட்டுல இருக்கு, ஆளும் கட்சியோட கட்டுப்பாட்டுல தான் காவல்துறை இருக்கும். அதனால ஆளும் கட்சி அரசியல்வாதிகளோ அல்லது லோக்கல்ல செல்வாக்காக இருக்கக்கூடிய பெரும் பணக்காரர்களோ இவங்களை மீறி காவல்துறையால எந்த ஏரியாவிலையும் எதுவுமே பண்ண முடியாது. சோ இதுதான் உண்மை. காவல்துறையோட நிலைமை இப்படித்தான் இருக்கு. சோ பொதுமக்களும் வந்து காவல்துறையை திட்ட வேண்டாம். ஏன்னா காவல்துறையை கட்டுப்படுத்தக்கூடிய நபர்கள் தவறானவர்களாக இருக்கிறார்கள். அதனால ஒரு போலீஸ்க்கு ஒரு அநியாயம் நடந்தாலுமே போலீஸால எதுவும் செய்ய முடியாத அளவுக்கு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கு இருக்கிறது. ஏன் சொல்றேன் அப்படின்னா, காவல்துறை அதிகாரிகளே, உயர் அதிகாரிகளே தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு இன்னைக்கு காவல்துறை இருக்குங்க. நமக்கே நல்லா தெரியும் எத்தனை அதிகாரிகள் இது வரைக்கும் தற்கொலை பண்ணிட்டு செத்து போயிருக்காங்க. ஒர்க் பிரஷர், மேல் அதிகாரிகளோட தொந்தரவு, அரசியல்வாதி தொந்தரவு அப்படின்னு காவல்துறை அதிகாரிகளே தற்கொலை பண்ணிருக்காங்க. அப்ப காவல்துறையில இருக்கிறவங்களுக்கே பாதுகாப்பு இல்ல, பெண் காவலர்களுக்கும் பாதுகாப்பு இல்ல. இப்படித்தான் காவல்துறை லட்சணம் இருக்கிறது. சோ ஆக மொத்தம் ஆளுகின்றவர் சரியாக இருந்தால் எல்லாமே சரியா இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. சோ திமுக தலைமை ஸ்டாலின் அவர்கள் ஒரு சரியான தலைவராக, வலுவான தலைவராக, மக்களுக்கான தலைவராக, குற்றங்களை தடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஆட்சியாளராக ஸ்டாலின் இருந்திருந்தால் இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு சம்பவம் நடக்காது. இது வந்து பாத்தீங்கன்னா வட இந்தியர் அப்படிங்கறதுனாலதான் அவங்க கை வச்சாங்க, லோக்கல் ஆளுங்கன்னா கை வச்சிருக்க மாட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. அதுதான் இல்ல. இப்ப வந்து இவங்க ஏதோ 2-3 பேர் 4 பேர் இருக்காங்க, அதனால லோக்கல் ஆளுங்க மேல கை வைக்கல. இது இப்படியே விட்டோம் அப்படின்னா இந்த 2K கிட்ஸ், இந்த இளைஞர் கூட்டம் நிறைய பேர் வந்து அதிகமாக போதை மருந்துக்கு அடிமையாகி இப்ப 4 பேர் சுத்துறான், இன்னும் கொஞ்சம் வருஷத்துல 40 பேர் சுத்துவான் ஒரே நேரத்துல பட்டாக்கத்தியோட. அந்த நேரத்துல எல்லாம் என்ன பண்ண முடியும்? போலீஸ் கிட்டையும் பாத்தீங்கன்னா லத்தி தான் இருக்கும், துப்பாக்கி கூட இருக்காது நம்ம ஊர் போலீஸ் கிட்ட. அப்போ இந்த மாதிரி கஞ்சா போதை இளைஞர்கள் அதிகமாயிட்டே போறாங்க. இன்னைக்கு 4 பேர் வரானா இன்னும் கொஞ்சம் வருஷம் கழிச்சு 40 பேர் வருவான். ட்ரெயின்ல என்ன பண்ண முடியும்? பெண்கள் எப்படி பயணம் செய்ய முடியும்? குடும்பத்தோட பொதுமக்கள் எப்படி பயணம் பண்ண முடியும்? இந்த மாதிரி 1008 கேள்விகள் வந்து எழுதுங்க. அதனால சொல்றேன் என்ன அப்படின்னா, லோக்கல் அரசியல்வாதிகள் தயவு செஞ்சு இந்த மாதிரி ரவுடிகளுக்கு சப்போர்ட் பண்ணி வளர்த்து விடாதீங்க. ஆளும் கட்சியான திமுக ரவுடிகளை கண்ட்ரோல் பண்ணுங்க. திமுக ஆட்சியில தான் ரவுடிகளின் அராஜகம் என்பது அதிகமாக இருக்கும். இது வந்து பொதுமக்களுக்கே நல்லா தெரியும். அதிமுக ஆட்சியை கம்பேர் பண்ணும்போது திமுக ஆட்சியில ரவுடிகள் எப்பொழுதும் ரொம்ப தெருவுல வந்து சர்வசாதாரணமா சுத்திட்டு இருப்பாங்க. கலர் மண்டையன்லாம் சுத்துவானுங்க. முடியில பாத்தீங்கன்னா கலர் அடிச்சு வச்சிருப்பானுங்க, சிவப்பு கலரு, பச்சை கலருன்னு இந்த மாதிரி கலர் அடிச்சு வச்சுக்கிட்டு புள்ளிங்கோக்கள்லாம் அதிகமா சுத்திக்கிட்டு இருப்பாங்க. சோ இந்த மாதிரியான ரவுடி கலாச்சாரத்தை திமுக கட்டுப்படுத்த வேண்டும். திமுக ஆட்சிக்கு வரக்கூடாது அப்படிங்கறதுல மக்கள் தெளிவாருங்க. திமுக ஆட்சியில இருந்து அகற்றிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரியான ரவுடிகளை நிச்சயமா நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். பொதுமக்கள் கையில் இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவை புறக்கணியுங்கள். சரிங்களா? இதுதான் வந்து நம்ம தமிழக மக்களுக்கு நான் சொல்லிக்கிறேன். இந்த பதிவுத்துடன் முடிவடைகிறது. மீண்டும் அடுத்த நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.